ஹாய்ங்க, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 26ஓட டயட் சார்ட் பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 59ங்க. நேற்று 2 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுனால அங்கே சாப்பிட்டதுனால எஸ்டர்டேக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 500 கிராம்ஸ் அதிகமாக தான் இருக்குது. குக்கிங் ஃபுட்டு 2 நேரம் எடுக்கும்போது கண்டிப்பாக ஏறதாங்க செய்யும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்து நம்ம ஃப்ரூட்ஸ் டயட்டோ இல்லை வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்து குறைச்சிக்கலாம். அடுத்த மார்னிங் ட்ரிங்க் வந்து எப்பவும் போல தாங்க. நைட்டே 1/2 லிட்டர் வாட்டரில் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. மார்னிங் எந்திரிச்சதையுமே 5 நிமிஷம் கொதிக்க விட்டு குடிச்சிக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் இதை வந்து ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா நல்லா ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நல்லா சுடு தண்ணி குடிச்சிக்கோங்க. இல்லாட்டி லெமன் பிழிஞ்சு விட்டு லைட்டாக உப்பு போட்டு கூட குடிச்சிக்கலாம். இந்த 3ல் ஏதாவது ஒரு வாட்டர் நீங்கள் குடிச்சிக்கலாம். குடிக்கும்போது நம்ம முன்னாடி நாள் சாப்பிட்டது உணவு குழாயில் அப்படியே தங்கி இருக்குங்க. அதை வந்து கரைக்கிறதுக்காக தான் இந்த ட்ரிங்க் வந்து நல்ல சூடாக வெதுன்னு எடுத்துக்கிறோம். சோம்பு சீரகமெல்லாம் நம்மளோட ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். வயிறு உப்பசம் இருக்காதுங்க. நல்லா ஒரு கொழுப்பை கரைக்கிறதுக்கு உண்டானது இந்த சீரகம் சோம்பு வெந்தய தண்ணிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேட் பர்னிங் ட்ரிங்க் என்னென்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க. ரொம்ப நாளாக நம்மளோட உணவு குழாயிலையாக இருக்கட்டும் இல்லை உள் உறுப்புகளில் தேங்கி இருக்கிற கொழுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறதுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு பெஸ்ட்டான ட்ரிங்க்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒரு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு இஞ்சி வந்து அல்சர் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இஞ்சி சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை தலை ஒரு 2 கொத்தளவு சேர்த்துட்டு 1/4 டம்ளர் வருங்க. மீதிக்கு வந்து நல்லா சுடுதண்ணியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து சீரகம் சோம்பு தண்ணியே இருந்துச்சு, அதுவே நல்லா வெதுப்பாக குடிச்சுக்கிட்டேங்க. எவ்வளோ சூடாக குடிக்கிறீங்களோ அவ்வளோ சூடாக குடிக்கும்போது தான் நம்மளோட ஃபேட் பர்னிங் வந்து குயிக்காக இருக்குங்க. இந்த மாதிரி ரெகுலராகவே சொரக்காய் ஜூஸ், வெள்ளரிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அடுத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபங்க்ஷனுக்கு போகிறங்காட்டி காலையில் ஒரு ஸ்மூத்தி மாதிரி தான் எடுத்துக்கிட்டேங்க. சிகப்பு அவல் தான் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து சிகப்பு அவல், ஒயிட்டு அவல் இல்லை ஓட்ஸ் கூட எதுனாலும் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அந்த சிகப்பவுல மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அது கூடவே நம்ம டெய்லி ஊற வச்சுருப்போமல்ல நட்ஸு, அதில் பாதாமில் தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் தோலோடு சாப்பிட்டிங்கன்னா டைஜஷன் வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதில் ஃபைட்டிக் ஆசிட் இருக்குது. அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை, அத்திப்பழம், வால்நட் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். டேட்ஸு ஒரு 4 டேட்ஸு சீடு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வறுத்தது, பச்சை எதுனாலும் சரி ஒரு கைப்பிடி அளவு. எதுவுமே நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி மட்டும்தான் எடுத்துக்கணும். முளைக்கட்டின பச்சை பயிறு ஒரு கைப்பிடிங்க. நட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டுக்காக வேர்க்கடலையும் பச்சை பயிறு முளைக்கட்டி ஸ்ப்ரவுட் இருக்குதுல்ல அதுவும் சேர்த்திக்கலாங்க. எல்லாமே வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நட்ஸு வந்து ஒரு ஸ்மூத்தியாக ட்ரை பண்ணி பாருங்களேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு பவுல் ஆஃப் இந்த மாதிரி ஸ்மூத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஃபைபர் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்த மாதிரி இருக்குங்க. அடுத்த லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் விருந்துக்கு தாங்க. காது குத்து ஃபங்க்ஷனுக்காக கிளம்பியாச்சுங்க. அங்கே வந்துட்டு கொஞ்சோண்டு பிரியாணி, ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் ஒரு எக்குங்க, கொஞ்சம் மட்டன் எல்லாமே எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது நீங்கள் வந்து எதையுமே அவாய்ட் பண்ண வேண்டாம். அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுங்க. தாராளமாக ஒயிட் ரைஸு ஸ்வீட்டை தவிர்த்து அவாய்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாமே எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீமு, பாயசம் எல்லாமே எடுத்தாச்சுங்க. அடுத்தது வீட்டுக்கு ஒரு 4:30க்கு வந்ததுமே ஒரு பிளாக் காஃபிங்க. நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடும்போது நம்ம இந்த மாதிரி பிளாக் காஃபியோ சுக்குமல்லி காஃபியோ குடிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டைஜஷன் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காஃபி வித்தவுட் சுகர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் தாராளமாக மனசு ரிலாக்ஸாக எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டெல்லாம் ஒவ்வொரு ரூபா மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அதுவே நீங்கள் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண வேண்டாம். அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி கிரேவிங்ஸ் எச்சா பண்ணி விட்டுருங்க. நைட்டு டின்னருக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பியாச்சுங்க. அங்கேயும் போயிட்டு எல்லாமே ஸ்வீட்டு, இட்லி, ரொமானியன் ரொட்டி அந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டாச்சுங்க. கரும்பு ஜூஸு என்ன பிடிக்குதோ அது நாங்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் அளவாக அரைவயிறாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தாச்சுங்க. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஃபேட் லாஸ் ட்ரிங்க்கு தாங்க. நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி இப்போ 2 நேரம் குக்கிங் ஃபுட் எடுத்தாச்சு. மதியானம் நான்வெஜ்ஜு, நைட்டும் மேரேஜ் ஃபங்க்ஷனில் 2 நேரம் குக்கிங் ஃபுட் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபேட் லாஸ் ட்ரிங்க் எடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு டைஜஷன் அதிகமாகி ஃபேட் வந்து வைக்காது. அதனால் ஃபேட் லாஸுக்கு பெஸ்ட்டான
பெஸ்ட்டான ட்ரிங்க் இதாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து சீரகம், வெந்தயம், கருஞ்சீரகம்லாம் போட்டிருக்கறனால நம்மளோட கொழுப்புகள் வந்து உடம்புல அங்கங்கே தேங்கி இருக்கிறது நல்லா கரைக்குங்க. இந்த பெல்லி ஃபேட் லாஸ் ட்ரிங்க் பவுடர் அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா நம்மளோட அடிவயிற்று சதையெல்லாம் குறையுங்க. அடுத்தது இன்றைக்கி ஒரு ரெசிபி மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேங்க. கிரேவிங்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணலான்னு கேட்குறீங்க. அதுக்கு இது ஒரு சூப்பரான லட்டு செய்யலாங்க. அதுக்கு வந்து நான் ஒரு 5 டேட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 5 டேட்ஸ்லேயே சீட்லெஸ் எடுத்துக்கோங்க. சீடை எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. எந்த டேட்ஸாக வேணாலும் இருக்கலாம், பிளாக் டேட்ஸோ இல்லை ப்ரௌன் டேட்ஸோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ட்ரையாக தான் இது எல்லாமே பண்ணணுங்க. பாதாம் ஒரு கரண்டி பம்கின் சீடு, ரெண்டுமே சம அளவுங்க. ஒரு கரண்டி பாதாம், ஒரு கரண்டி பம்கின் சீடு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட்டாக அந்த பாதாம் ரோஸ்ட் ஆனது இந்த மாதிரி வெடிக்குங்க. லைட்டாக அந்த தோல் விட்டு வரும். பம்கின் சீடும் நல்ல கலர் மாதிரி நல்ல மணம் வருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொட்டி ஆற வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிப்பிங்க வெயிட் லாஸுக்கு. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி அளவு வேர்க்கடலை, அதுவும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பம்கின் சீடு, வேர்க்கடலை 3 ஒரு கரண்டி, ஃப்ளாக்ஸ் சீடு இதுதான் மெயினான இன்க்ரீடியண்ட்டுங்க. ஃப்ளாக்ஸ் சீட் 2 கரண்டி ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்துக்கோங்க. ஃப்ளாக்ஸ் சீடு வந்து நீங்கள் போட்டதையுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அதுவே நல்லா ஹீட்டாக இருக்கும், எல்லாம் வெடிக்குங்க. மூடி வச்சுருங்க, வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். தெரிக்காமல் இருக்கிறக்கு ஃப்ளாக்ஸ் சீட் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறக்காக டக்குன்னு லிட்டு போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே பொரிஞ்சுக்குங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றாவே போட்டு ஆற வச்சுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஃப்ளாக்ஸ் சீடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு பொருளுங்க. ஃப்ளாக்ஸ் சீடு நம்மளோட குடலில் வந்து ரொம்ப சுத்தம் பண்ணிடும். அந்த வலுவழுப்பு தன்மை இருக்குல்லங்க, எண்ணெய் பசை வந்துட்டு நம்ம குடலில் தேங்கி இருக்கிறது எல்லாத்தையும் அந்த அப்ஸ்ட்ரக்கல்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கீழே கழிவுகளில் கோலனில் கொண்டு வந்துடுங்க. அதனால் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து வயிறை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பொருள் ஃப்ளாக்ஸ் சீடுங்க. அதனால் நீங்கள் தவறாமல் இந்த மாதிரி பொடியை அரைச்சிட்டு இதை வந்து நீங்கள் இட்லிக்கோ தோசை மேலேயோ கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். டீயாக கூட போட்டு குடிக்கலாங்க. நான் வந்து லட்டு ரெசிபிக்காக தான் ஸ்வீட்டுக்காக இந்த 5-6 டேட்ஸ் ஊற வச்சதையும் அரைச்சிட்டு அந்த நம்ம அரைச்சி வச்ச பவுடர் கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லட்டாக வேண்டாட்டி அந்த பொடியை வந்து அப்படியே கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இட்லியோ தோசையோ அது மேலே பொடியாக தூவி விட்டிங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் இருக்குங்க. ஃப்ளாக்ஸ் சீடு வந்து நம்மளோட ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணுறக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட்டுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஸ் சீடில் வந்து நல்ல ஒரு ஃபைபர் ரிச்சான பொருள் இருக்குது. டேட்ஸு நம்ம அரைச்ச டேட்ஸோட பேஸ்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி லட்டு மாதிரி வருங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்துட்டு ஒரு 5 டேட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஸ்வீட் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணுன்னா இன்னும் 2-3 டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸு, உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ கிரேவிங்ஸ் வருதோ அப்போவெல்லாம் இது ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கலாங்க. கிரேவிங்ஸ் அவாய்ட் பண்ணுறக்கு இது ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக்ஸுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கு தடே ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் மோடும் போயாச்சு, டயட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியாச்சுங்க. ஓகேங்க, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.